வணக்கம். வணக்கம். ஒரு அருமையான நாளில் உங்களை சந்தித்திருக்கிறோம். வாரத்தின் முதலாவது நாள், ரொம்பவும் சந்தோஷமான ஒரு நாள். உங்களுடைய வரவேற்பறையிலே நானும் கிறிஷும் வந்திருக்கிறோம் உங்களை இன்றைய தினத்துல சந்தோஷப்படுத்துறதுக்காக. வணக்கம் கிறிஷ். வணக்கம் சந்திரிகா. இன்றைய காலை பொழுது சொன்ன மாதிரி சந்தோஷமாக அமையட்டும். எடுக்கின்ற அத்தனை காரியங்களும் சித்தி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எளிமையான, இலகுவான, அதே நேரத்தில் தன்னிறைவான ஒரு நாளாக அமையட்டும். அதை ரொம்பவும் எளிமையா சொல்லிட்டீங்க, ரொம்பவும் அழகாவும் சொல்லியிருந்தீங்க. சரி, மலர்ந்திருக்கின்ற நாள்ல நீங்க ஈடுபடுகின்ற எல்லா விடயங்களுமே உங்களுடைய மனது போல எல்லாமே நல்ல விதமா நடைபெறணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு என்ன சொல்ல போறோம். இன்றைய தினமும் நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட பகுதிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. பேசுவதற்காக ஒரு அற்புதமான விடயமும் உங்களுக்காக காத்திருக்கிறது. நல்ல சந்தோஷமான வார இறுதியை கடந்து வந்த அந்த சந்தோஷங்களோடு இன்றைய நாள் சந்தோஷமா இருக்கும். இதே நேரத்துல சந்திரிகா, மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த இயல்புகள் எல்லாருக்குமே ஒவ்வொரு இயல்புகள் இருக்கும் இல்லையா? குணங்கள்னு சொல்லுவாங்க. இயற்கையிலேயே அல்லது கடவுளாலேயே மனிதனுக்கு என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமான சில இயல்புகள் கொடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த இயல்புகள் அது கோபமா இருக்கலாம், அல்லது அப்படி ஒவ்வொருத்தரை பிரிச்சு பார்க்கிற இயல்புகள். அந்தந்த இயல்புகள், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இயல்புகளை சில நேரம் அதை மறைச்சு இன்னும் ஒரு விஷயத்துக்கு சில பேர் செயற்கையா முயற்சி பண்ணுவாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவங்களுடைய மனதை பொறுத்து நான் நினைக்கிறேன். இல்ல, அது சரி வருமா? அது நல்லதா? சில நேரம் அந்த அந்த அவர்கள் அந்த அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு சில நேரம் அந்த சிச்சுவேஷன் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? இல்ல, அப்படியாவும் இருக்கலாம். இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. அதாவது இயல்புங்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கும். அந்த இயல்புகள் தான் அவங்கள உலகத்துக்கு அடையாளப்படுத்தும். நிச்சயமா. சரியா? உங்களுக்குன்னு இருக்கிற சில இயல்புகள் உங்களை உலகத்துக்கு அடையாளம் காட்டும். என்ன எனக்கு இருக்கக்கூடிய சில இயல்புகள் என்ன உலகத்துக்கு அடையாளம் காட்டும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இயல்புகள் இருக்கும். செயற்கையாக இந்த இயல்புகளை மறைத்து வேற ஒரு இயல்பை நாங்க உருவாக்க போக கூடாது. அப்படி உருவாக்க போகும்போது தங்களுக்கான அடையாளம் இல்லாம போயிடும். எனவே அடையாளத்தை சரியாக காப்பதற்கு ஒவ்வொரு மனிதனும் தான் தான் என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்கு அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த இயல்புகளை சரியாக பயன்படுத்தி வேறு செயற்கையான இயல்புகளை நாடாமல் இருப்பது நல்லது என்ற வகையில். சரி, அப்ப இயல்புலையும் செயற்கை இயல்பு இருக்கு, இயற்கை இயல்பு இருக்கு அப்படின்றத காலையிலே அறிமுகப்படுத்தினீங்க. சரி, இந்த விடயத்தோடு நாங்க அடுத்த பகுதிக்கு போறோம். எல்லாருக்குமே தெரியும் அடுத்து வரப்போற பகுதி ராசி பலன் பகுதின்னு சொல்லி எல்லாருமே ஆயத்தாரமா இருப்பீங்க. இன்றைய தினத்துல என்ன மாதிரி ராசிகளுக்கான பலன்கள் எல்லாம் இருக்க போறது, என்ன மாதிரியான நிறங்களை நாங்க இந்த வெளியில போட்டா நல்லா இருக்கும், என்னென்ன விஷயங்களுக்கு நாங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும், என்ன மாதிரி விடயங்களை நாங்க இலகுவா விட்டு விடலாம், எது எங்களுக்கு சாதகமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறையவே யோசனையோட எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருப்பீங்க ராசி பலன் பகுதியை தான். அதை நாங்க தாரதுக்கு முதல் இன்றைய தினத்திலையும் உங்களை சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக, சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு அருமையான தலைப்பை கூட நாங்க ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம். அடுத்து நாங்க ராசி பலன் பகுதியோடாக இணைந்து கொள்ளலாம். ராசி பலன் பாதியோடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய திதியாக அமைந்திருக்கிறது தசமி. பகல் 1:41 வரை, பின்னர் ஏகாதசி என்று சொல்லியிருக்கிறார்கள். நட்சத்திரமாக பூசம் அமைந்திருக்கிறது. காலை 9:35 வரை, பின்னர் ஆயிலியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். யோகமாக சித்த யோகம் முழுவதும், ராகு காலம் காலை 7:39 முதல் 9:11 வரை என்று சொல்லியிருக்கிறார்கள். சுப நேரமாக பகல் 12:08 முதல் 1:39 வரை. மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக இன்றைய திதியாக அமைந்திருக்கிறது தசமி. பகல் 1:41 வரை, பின்னர் ஏகாதசி. நட்சத்திரம் பூசம். காலை 9:35 முதல் பின்னர் ஆயிலியம் என்று சொல்லியிருக்கார்கள். யோகமாக சித்த யோகம் முழுவதும், ராகு காலம் காலை 7:39 முதல் 9:11 வரை. சுப நேரம் பகல் 12:08 முதல் 1:39 வரை என்று சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வருகின்ற ஒவ்வொரு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த அளவிலே முதலாவது இடம்பெறும் ராசி மேடராசி. மேடராசி நேயர்களுக்கான பலன்களை பார்க்கும் போது இன்றைய தினம் மிகவும் நீங்கள் நிதானத்தோடு செயற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். சிறு சிறு தொல்லைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தோடு தொழிலிலே உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. எடுத்த காரியங்கள் நிறைவேறுவதிலே சில தடைகள், உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குடும்பத்தினரிடையே ஒற்றுமை என்பது குறைவாகவே காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செலவுகளை கட்டுப்படுத்துவது நன்மை தரும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணாக இன்றைய தினத்திலே 4ம், அதிர்ஷ்ட நிறமாக நீல நிறம் அமைந்திருக்கிறது. எங்களுடைய மேடராசி நேயர்களின் பலன்களாக தொடர்ச்சியாக வரும் இடபராசி நேயர்களுக்கான பலன்கள் இது. இன்றைய தினத்திலே உங்களுக்கு மத்திம நட்பல
பலன்களை தான் காட்டி நிற்கிறது. தொழில்துறையிலே இனமாற்றம், அது மட்டுமல்ல பதவி உயர்வு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சக பணியாளர்களிடத்திலே நீங்கள் மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவர்களோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நண்பர்களிடையே சில நல்ல செய்திகளை நீங்கள் கிடைக்க பெறுவீர்கள். இன்றைய தினத்திலே பணப்புழக்கம் ஓரளவு உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்க போகிறது. உங்களுக்கான அதிர்ஷ்டமாக இன்றைய தினத்தில் 5 அதிர்ஷ்ட நிறமாக பச்சை நிறமும் அமைந்திருக்கிறது. உங்களுடைய இடப்பராசி நேயர்களின் பலன்களாக தொடர்ச்சியாக வரும் மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்கள் இது. இன்றைய தினத்தில் உங்களுக்கு நட்பலன்களை கொண்ட நாளாகத்தான் இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இதிலும் நீங்கள் துணிவோடு நீங்கள் செயற்பட போகிறீர்கள். இன்றைய தினத்திலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். தொழில்துறையிலே சக பணியாளரிடமிருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பும் உதவியும் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. குடும்பத்திலே நட்காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மனதிலிருந்து குழப்பங்கள் உங்களுக்கு நீங்க போகிறது. தனவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய தினத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணாக 6, அதிர்ஷ்ட நிறமாக சிவப்பு நிறமும் இருக்கிறது. உங்களுடைய மிதுன ராசி நேயர்களின் பலன்களாக தொடர்ச்சியாக வரக்கூடிய ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். அந்த வகையிலே அடுத்து இடம்பெறும் ராசி கடகம். கடகராசி நேயர்களுக்கான பலன்களை பார்க்கும் போது இன்றைய தினம் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. குடும்பத்திலே சுப நிகழ்வுகள் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தைரியமும் முயற்சியும் கூடியிருப்பதால் தொழில்துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத்தினரிடையே அமைதியான வாழ்க்கை சூழல் நிலவும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பொருளாதாரம் மன திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்த காரியங்கள் குழப்பங்கள் எதுவும் இன்றி உங்களுக்கு இனிதே நிறைவடையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணாக 3, அதிர்ஷ்ட நிறமாக ஊதா நிறம் அமைந்திருக்கிறது. எங்களுடைய கடகராசி நேயர்களின் பலன்களாக தொடர்ச்சியாக வரக்கூடிய சிங்கராசி நேயர்களுக்கான பலன்கள் இது. இன்றைய தினத்திலே உங்களுக்கு மனசோர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. எடுக்கும் காரியங்கள் அலைச்சலும் தாமதமும் நிறைவேறும், தாமதத்தோடும் நிறைவேற காத்திருக்கிறது. மனதிலே உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தொழிலில் உங்களுக்கு மந்த நிலை ஏற்படும். குடும்பத்திலேயே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பொறுமையை கடைபிடிப்பது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்த்துக் கொண்டால் இன்றைய நாளை சிறப்பான நாளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணாக இன்றைய தினத்தில் 2, அதிர்ஷ்ட நிறமாக நீல நிறம் அமைந்திருக்கிறது. உங்களுடைய சிங்கராசி நேயர்களின் பலன்களாக தொடர்ச்சியாக வரக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கான பலன்கள் இது. இன்றைய தினத்திலே மனதிலே மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உத்தியோகத்தர்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். புதிய முயற்சிகளிலே நீங்கள் அதிகமாக ஈடுபட போகிறீர்கள். நட்காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பண வரவு வீடு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆலய தரிசனத்தை கண்டு நீங்கள் ஆனந்தம் அடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பொருளாதாரத்திலே திருப்திகரமான நிலை உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணாக 1, அதிர்ஷ்ட நிறமாக மஞ்சள் நிறமும் அமைந்திருக்கிறது. எங்களுடைய கன்னிராசி நேயர்களின் பலன்களாக தொடர்ச்சியாக வரக்கூடிய ராசிகள் சரி, தொடர்ச்சியான ராசிகாலர்கள் இருக்கலாம். துலா ராசினருக்கான பலன்கள் இவை. நன்மை தீமை இரண்டையும் கொண்ட நாளாக அமைந்திருக்கும். எடுத்த காரியங்கள் நிறைவேற்றுவதில் தடைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி கிட்டும். தொழிலில் முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் இன்றைய தினம் காணப்படும் என்ற சந்தோஷமான தகவலும் இருக்கிறது. இன்றைய தினம் துளாராசினரை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனதில் தோன்றிய குழப்பங்கள் குடும்பத்தினரிடையே பொறுமையுடனும் நிதானத்துடனும் நடப்பது நல்லது. பொருளாதாரம் செலவினங்களை கட்டுப்படுத்தக்கூடியவாறு அமைந்திருக்கும். அதிர்ஷ்ட எண்ணாக 7, அதிர்ஷ்ட நிறமாக சிவப்பு நிறமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைய ராசி பலன்களில் துளாராசினருக்கான பலன்களாக விருச்சிக ராசினரை பொறுத்த வரைக்கும் நட்பலன்களை அள்ளித்தரும் நாளாக அமைந்திருக்கும் இன்றைய நாள். தொழில்துறையில் முன்னேற்றத்திற்கு இடம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனதில் மகிழ்ச்சிக்கு எந்தவித குறைவும் இருக்காது. குடும்பத்தினருடன் ஆலய தரிசனம் செய்து திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தனவரவில் இப்போதும் போல தடைகள் ஏதும் இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் இறையருளில் இனிதே நிறைவேறும். அதிர்ஷ்ட எண்ணாக 9, அதிர்ஷ்ட நிறமாக பச்சையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைய விருச்சிக ராசினருக்கான பலன்கள் மனக்குழப்பத்துடன் கூடிய நாளாக அமைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தனுசு ராசியினருக்கான இன்றைய பலன்களில் எடுக்கும் காரியங்களை நிறைவேற்றுவதிலும் தடைகள் ஏற்படும். பணியாளர்களிடம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலை காணப்பட்டாலும் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியின் காரணமாக அந்த குழப்பத்தை சமாளிக்கக்கூடிய நாள். தொழில்துறையில் மந்த நிலை காணப்படும். இறை வழிபாட்டில் ஈடுபடுவது மனதிற்கு நிம்மதியை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தனுசு ராசினருக்கான பலன்களில் அதிர்ஷ்ட எண்ணாக 5, அதிர்ஷ்ட நிறமாக நீலமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மகர ராசினரை பொறுத்த வரைக்கும் மத்திம பலன்களை கொண்ட நாளாக அமைந்திருக்கும்.
மனதில் குழப்ப நிலை ஏற்பட்டாலும் இறைவனை நினைத்துக் கொண்டு நற்காரியங்களில் ஈடுபடவும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். நிதானத்துடன் செயல்பட்டு அந்த முடிவுகளை எடுப்பதன் மூலம் வெற்றியை பெற்றுக் கொள்ளலாம். குடும்பத்தில் ஓரளவு ஒற்றுமை காணப்படும், பொருளாதாரத்தில் திருப்தியான நிலை காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்ட எண்ணாக 4ம் அதிர்ஷ்ட நிறமாக மெரூன் நிறமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைய ராசி பலன்களில் இது மகர ராசியினருக்கான பலன்கள். கும்பராசினரை பொறுத்தவரைக்கும் குதூகலமான ஒரு நாளாக அமைந்திருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொழில்துறையில் மன நிறைவு உண்டாகும் என்றும் இனசன பந்துகளுக்கிடையே மகிழ்ச்சி மேலோங்கி காணப்படும் என்றும் மனதில் இருந்த குழப்பங்கள் தீர்ந்து மன நிறைவான நாளாக மாற்றிக்கொள்வதற்கு இறை வழிபாட்டில் ஈடுபடுங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கும்பராசினருக்கான பலன்களில் அதிர்ஷ்ட எண்ணாக 3ம் அதிர்ஷ்ட நிறமாக செம்மஞ்சளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீனராசினரை பொறுத்தவரைக்கும் நல்ல காரியங்களில் ஈடுபடுவதற்குரிய நன்னாளாக அமைந்திருக்கிறது. நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும், உற்சாகமாகும் பணிகளில் ஈடுபட வாய்ப்பு உண்டு. அதாவது உற்சாகமாக பணிகளில் ஈடுபட வாய்ப்பு உண்டு. புதிய வாய்ப்புகள் கிட்டும். குடும்பத்தில் நிம்மதிக்கும் குறைவிருக்காது. நல்ல நாள் இன்றைய நாள். மீனராசினருக்கு பணவரவு தாராளமாகவே அமைந்திருக்கும். பணமும் பாராட்டும் பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண்ணாக 2ம் அதிர்ஷ்ட நிறமாக ஊதாவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீனராசினருக்கான இன்றைய பலன்களில் அவை இன்றைய ராசி பலன்கள். நாள் சந்தோஷமாக அமைந்திருப்பதற்கு இந்த ராசி பலன்களும் உங்களுக்கு உதவி செய்யும் என்ற நம்பிக்கையோடு ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள் அந்த பலன்களை எங்களுக்காக கணித்து தந்திருந்தார். சரி, இந்த கணிப்போடு எல்லாருக்குமே இன்றைக்கு தெரிந்திருக்கும் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேணும். சரி, இன்றைய நாளை நீங்க சந்தோஷமாக்கிக் கொள்வது உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. அது மட்டும் இன்றைய தினத்துல ஒரு அருமையான தலைப்பு கூட உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து நாங்கள் அந்த தலைப்பு சொல்வதற்கு முதல் அடுத்து நாங்கள் ஒரு இனிமையான பாடலுக்கு நாங்கள் பாடலை பார்த்து விட்டு தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோட.